ஒரே கிரானைட் பீஸ்ல செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ரொம்பவும் உயரமான சிவலிங்கம் இப்போ தமிழ்நாட்டில இருந்து பீகாருக்கு போயிட்டு இருக்கு. 33 அடி உயரமும் 210 டன் எடையும் கொண்ட இந்த சிவலிங்கம் மகாபலிபுரத்துல திறமையான கைவினைஞர்களுடைய பல வருஷ உழைப்புக்கு அப்புறமா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை பல மாநிலங்களை கடந்து பாதுகாப்பா எடுத்துட்டு போக 96 சக்கரங்கள் கொண்ட சிறப்பு ஹைட்ராலிக் ட்ரெய்லர் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய சிவலிங்கம் பீகார் மாநிலத்தின் கிழக்கு சாம்பரான்ல கூடிய சீக்கிரத்திலேயே திறக்கப்பட இருக்கிற வீராத் ராமாயண் கோயில்ல நிறுவப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புது கோவில்ல திறக்கப்பட்டதுமே இந்த சிவலிங்கம் அதோடைய முக்கிய ஈர்ப்பா இருக்கும். ரொம்ப பிளான் பண்ணியிருக்கிற அந்த ரூட்டும் சரி, போக்குவரத்து மற்றும் வானிலையை பொறுத்து சிவலிங்கத்தை எடுத்துட்டு போற பயணம் அப்படின்றது சுமார் 20 25 நாட்கள் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இவ்வளவு பெரிய சிவலிங்கத்தை எடுத்துட்டு போற பயணத்தின் போது அந்த போக்குவரத்து சீராவும் தாமதமும் இல்லாம நடக்கிறத உறுதி செய்ய அந்த டிராவல் நடைபெற இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற அதிகாரிகள் ஒன்னு சேர்ந்து செயல்படுறதாவும் சொல்லியிருக்காங்க. மகாபலிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற பட்டிக்காடு அப்படின்ற ஒரு பகுதியில ஒரே கிரானைட் கல் மூலமா உருவாக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய சிவலிங்கத்தை திறமையான கைவினைஞர்கள் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் அதை வடிவமைக்க செலவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உருவாக்கத்துல சிறப்பு கவனம் அப்படிங்கிறது செதுக்குதல் அதோட ஒட்டுமொத்த சமநிலைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை உருவாக்குவதற்கான செலவு அப்படிங்கிறது 3 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுல ஒரு கோவிலுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒற்றைக்கல் கிரானைட் சிவலிங்கமாவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது சாக்கியாவை அடைஞ்சதுமே கோவில் குழு அதை நிறுவ தயாரா இருப்பாங்க. சோ புனிதமான இந்த பிராண பிரதிஷ்டா விழா அப்படின்றது 2026 வருஷத்துடைய துவக்கத்திலேயே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க.